ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதாவது ஸ்டோரின்னு சொல்கிறத விட வழக்கமாக நாம் நிறைய குடும்பங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அன்பான ஒரு ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. விவசாய குடும்பம், நிறைய இடம் இருக்குது. அவர் நல்ல ஒரு வசதி படைத்த மனுஷர். அப்போ அவங்களுக்கு ஒரு 4 பசங்க இருக்காங்க. இந்த பசங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. வச்சதுக்கப்புறமா இந்த அம்மா அப்பா நாம் நல்லா இருக்கும்போதே நம்ம பசங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அழகாக 4 பையனுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த அம்மா அப்பாவுக்குன்னு அந்த வீடும் கொஞ்சம் இடமும் வச்சுக்கிட்டு இது எங்களுக்கு, நாங்கள் இதிலேருந்து நாங்கள் வாழ்க்கை நடத்திக்கிறோம், நீங்கள் இந்த பங்கை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு இருங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாங்க இந்த அம்மா அப்பா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பையங்களும் ரொம்ப சந்தோஷமாக, அது நல்ல நிறைய இடம், நல்ல வசதிக்காரர் இல்லையா, அவருடைய சொத்து எல்லாமே கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு போய் தனியாக வீடு கட்டிக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த வயசான அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐயா மாத்திரம் ஒத்தைக்கு இருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவர் இருக்கார். அப்போ இந்த பையன் 4 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, நம்ம அப்பாவை ஏன் நமக்கு தனியாக விட்டு கஷ்டப்பட வைக்கணும், இவ்வளோ சொத்து இருக்கு இல்லையா, அப்போ அப்பாவே நம்ம 4 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா, நீங்கள் ஏன் தனியாக கடந்து கஷ்டப்படுறீங்க, நாங்கள் 4 பேர் இருக்கோம் இல்லையா, உங்களுக்குன்னு வச்சுருக்கிற இந்த சொத்தையும் எங்கள்கிட்ட பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் 4 பேருமே பார்த்துக்குறோம், உங்களுக்கு யார் வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க பிடிக்குதோ இருந்துக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பா சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு ஓகேப்பா, எப்படி எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பையங்களும் போயிடுறாங்க. இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லி அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அழகாக ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு. அந்த கூட்டுக்களை குஞ்சு பொறிச்சிருக்கு. அந்த அம்மா குருவி டெய்லியுமே சாப்பாடு கொண்டு அந்த குஞ்செல்லாம்னு சொல்லும்போது வாய்க்கிலே கொடுக்குது. சாப்பிட்டுட்டு இந்த குஞ்சுகளும் சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த அப்பா அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லி அந்த அம்மா குருவி சாப்பாடு எடுக்க போனதுக்கப்புறமா இந்த குஞ்சுகளை எடுத்துக்குவான்னு சொல்கிறாங்க. சரின்னா அவரும் அதே மாதிரி போய் அந்த குஞ்சுகளை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த வீட்டில் ஒரு ஜன்னல் ஓரமாக அழகாக ஒரு கூடு உண்டு பண்ணி அந்த கூட்டுக்குள்ளே அந்த குஞ்சை வச்சிட்றாரு. இந்த அம்மா குருவி குஞ்சை காணுன்னு தேடி பார்க்குது. குஞ்செல்லாம் இங்கேருந்து கத்துறதை பார்த்துட்டு பறந்து ஜன்னலில் உட்காந்து அது கொண்டு வந்த சாப்பாடை இந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குது. இவரும் சந்தோஷமாக பார்த்து சிரிச்சுக்கிருக்காரு. இது மாதிரி அந்த குஞ்சுகளுக்கு இறக்க முளைக்கிற அறுதி அதே மாதிரி அந்த அம்மா குருவி கொண்டு சாப்பாடு ஊட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் இந்த அப்பா அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் ரெக்க முளைச்சிருச்சு. அது நல்லா பறக்குது, கூட்டுக்குள்ளே பறக்குது. இந்த அப்பா அந்த அம்மா குருவி உட்காந்து சாப்பாடு கொடுக்குற இடத்துல கொஞ்சம் பசை ஒட்டி வச்சிட்டாரு. இந்த அம்மா குருவி உட்காந்தாக்கில் அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்குது. அது சாப்பிட்டுட்டு அப்போ இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற குஞ்சை பிரித்து விட்டுறாரு. அந்த குஞ்செல்லாம் பறந்து போயிடுது. இந்த அம்மா குருவியை தூக்கி அந்த கூட்டுக்குள்ளே வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்க்குறாரு, 1 நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு. இந்த ரெக்கை முளைச்சி பறந்து போன குஞ்சுங்க அம்மாவை தேடி வரும், அம்மாவுக்கு கொண்டாந்து சாப்பாடு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. இந்த அந்த குஞ்சு குருவிகள் திரும்பி வரவே இல்லை அம்மாவை பார்க்க. இவர் பார்த்துட்டு இவர் சாப்பாடு அந்த குருவிக்கு தேவையான தானியங்கள், தண்ணி எல்லாமே வச்சுறாரு. அது சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. 1 நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 1 மாதம் பார்க்குறாரு. அந்த குஞ்சுகள் போனது தான் திரும்பி அம்மாவை தேடி வரவே இல்லை. இதுக்கப்புறமா அந்த குருவியையும் திறந்து அவர் விட்டுடுறாரு. அந்த குருவி சந்தோஷமாக சிறகடிச்சு பறந்து போயிடுது. 2 மாதம் கழியுது. இந்த பசங்க வர்றாங்க. அப்பா, என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, சந்தோஷம், என்னை உங்கள் கூட வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் கேட்குறீங்களே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஜீவித காலம் முழுவதுமே நான் இந்த வீட்டிலே, அம்மா வாழ்ந்த வீட்டிலே அம்மா நினைவாக இங்கேயே இருந்துறேன். உங்களுக்கு எப்போல்லாம் என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ பார்த்துட்டு போங்க. நான் இருக்கிறது இந்த சொத்தும் நான் யார் பேருக்கும் எழுதி தரல, எனக்கு நான் வச்சுக்கிறேன், எனக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேப்பான்னு சொல்லிவிட்டு அந்த பசங்களும் போயிடுறாங்க. இந்த அப்பா அந்த வீட்டில் அந்த வேலைக்காரரோட
அவருக்குன்னு பிரித்த இடத்துலேருந்து வர்றதை வச்சு வருமானத்தை வச்சு சாப்பிட்டுக்கிருக்காரு. எந்த பிள்ளைகிட்டையும் அவர் போய் கேட்கல. அவர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அம்மா அப்பாவை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும். எந்த ஒரு குழந்தையுமே தாய் தகப்பனை விட்டுறக்கூடாது. ஆனால் அதுக்காக பேரண்ட்ஸ் ஆகிய நாம் எல்லா விஷயத்துக்குமே பசங்களை நாம் எதிர்பார்க்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் நம்ம ஊரில் நடைமுறையை நிறையவே பார்க்குறோம். பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ பாரு, நான் பாரு, 4-5 பேர் இருக்கிற வீட்டில் நீ அப்பா பாரு, நான் அம்மா பாரு, அப்படி அந்த மாதிரிலாம் நடக்கிறத நாம் பார்த்துட்டோம். வயசான காலத்தில் நமக்குன்னு நாம் கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. காலம் இருக்கும் பொழுதே நாம் தேடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கடைசி காலத்தில் நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.